காலை வணக்கம் மன்னர் வேந்தே. காலை வணக்கம். வாரும் மந்திரியாரே. ஷப்பா, என்னமாய் வியர்க்கிறது. காற்றே வரவில்லை. என்ன, காற்றே வரவில்லையா? தலைக்கு மேலே 2 மின்விசிறிகள் சுழலுகின்றன, சுவரிலும் மின்விசிறிகள் சுற்றுகின்றன. ஏசியை ஆன் செய்தாகிவிட்டது. ஏர்கூலரும் ஓடிக்கொண்டிருக்கிறது. மன்னா, தங்களை சுற்றி 20 பணிப்பெண்கள் வேறு சாமரம் வீசிக் கொண்டிருக்கிறார்கள். இருந்தும் ஒரு பயனும் இல்லை மந்திரியாரே. குளிர்காற்று வீசவில்லை, அனல் காற்றுதான் வீசிக் கொண்டிருக்கிறது. ஏனால் இந்த வெப்பத்தை தாங்க முடியவில்லை. இந்த நேரத்தில் நீர் எதற்காக இங்கே வந்தீர்? என்னை நிம்மதியாக காற்று கூட வாங்க விடுவதில்லை. மன்னர் வேந்தே, நான் என்ன செய்தேன்? ஓஹோ, வெப்ப காற்று தான் தக தக என்று கொதிக்கிறது என்று பார்த்தால் மன்னர் அதற்கு மேலே தக தக என்று கொதிக்கிறாரே. பேசாமல் மன்னரை கோல் செய்ய ஒரு யோசனை எடுத்துவிட்டு நாம் பெயர் வாங்கிவிட வேண்டியதுதான். இது சரிப்படாது. சச்ச, அதுவும் சரி வராது. இதை சொன்னால் மந்திரியாரே, நீரே ஏதோ யோசனை செய்து சொல்ல வருகிறீர் என்று எனக்கு புரிகிறது. ஒரு யோசனைக்கு இவ்வளவு பில்டப் தேவையா? சட்டு புட்டு என்று சொல்லி ஒரு முடிவு எடுத்து விஷயத்தை கூறுமையா? மன்னா, நான் யோசனை செய்வது தங்களுக்கு எப்படி புரிந்தது? அதுதான் உமது 5 விரல்களும் முகவாய் கட்டையில் நர்த்தனம் ஆடியதே. அதுதான் காட்டி கொடுத்து விட்டது. அடடா, எனது மேனரிசமே காட்டி கொடுத்து விட்டதா? சரி, அதை விடுவோம். மன்னா, வெப்பத்திலிருந்து தப்பிக்க இப்படி பல யோசனைகளை செயல்படுத்துவதை விட பேசாமல் மட்மதா மக்கள் செயல்படுத்திய யோசனையை நாம் செயல்படுத்தினால் என்ன? மட்மதா மக்களா? யார் அவர்கள்? அவர்கள் அப்படி என்ன யோசனை வெப்பத்தை தணிக்க செயல்படுத்தினார்கள்? வெப்பத்தை தணிக்க அல்ல மன்னா, வெப்பத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள. ஏதோ ஒன்று விஷயத்தை கூறும். ஷப்பா, வியர்த்து கொட்டுகிறதே. மன்னா, வடக்கு ஆப்பிரிக்க நாடான துனிசியாவில் அரபு மொழி பேசும் பெர்பர் இன மக்கள் வாழும் சிறிய நகரம் ஒன்று உள்ளது. அந்த நகரத்திற்கு தான் மட்மதா என்று பெயர். தெற்கு துனிசியாவின் டிஜபல் டர்ஹார் பிராந்தியத்தின் வறண்ட பள்ளத்தாக்குகளில் அமைந்துள்ள நிலப்பரப்பில் இந்த நகரம் அமைந்துள்ளது. இருந்துவிட்டு போகட்டும், அவர்கள் செயல்படுத்திய யோசனையை முதலில் கூறும். மன்னா, இந்த பகுதி மிக வறண்ட பகுதி மட்டுமல்ல, அதிகமான வெப்பமுடைய பகுதி. கடும் வெப்பத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள இந்த ஒரு தென்னாப்பிரிக்க நகரமே நிலத்திற்குள் வீடு கட்டி வாழ்கிறதாம். என்ன மந்திரியாரை கூறுகிறீர்? நிலத்திற்குள் வீடு கட்டி வாழ்கிறார்களா? பொதுவாக நாம் தான் பதுங்கு குழிகள், சுரங்க பாதைகள், நிலத்தடி அறைகள் எல்லாம் அமைத்து போர் வரும் காலங்களில் மன்னர்கள் முதல் மக்கள் வரை அனைவரும் இந்த பதுங்கு குழிகளில் வந்து தங்கி தங்களை பாதுகாத்துக் கொள்வது வழக்கம். இது என்ன புது பழக்கமாக இருக்கிறது? ஆமாண்ணா, வருடம் முழுவதும் இந்த நகரத்து மக்கள் அனைவருமே நிலத்தடியில் உள்ள மண்ணை தோண்டி அதற்குள் வீடுகள் அமைத்து அதில் தான் வாழ்கிறார்களாம். நிலத்திலிருந்து கீழே ஒரு குழியை தோண்டி அதில் இறங்குவதற்கு சுவரை ஒட்டியபடி படிக்கட்டுகளை அமைத்திருக்கிறார்கள். இந்த படிகளில் இறங்கினால் ஒரு பெரிய முற்றம் வரும். அதில் அறைகள் முதல் என சகல வசதிகளையும் கொண்ட வீடுகளை அமைத்திருக்கிறார்கள். நிலத்தடியில் மண்ணை தோண்டி வீடுகள் கட்டி அதில் வாழ்ந்தால் அங்கே காற்று எப்படி வரும்? அந்த மக்கள் எப்படி சுவாசிப்பார்கள்? மன்னர் வேந்தே, காற்று வருவதற்காகத்தான் அவர்கள் முற்றம் அமைத்திருக்கிறார்கள். அந்த முற்றம் வழியாக அந்த வீடுகளுக்குள் அமைக்கப்பட்டிருக்கும் ஜன்னல்கள் வழியாக காற்று வருமாறு கட்டியிருக்கிறார்கள். இதனால் நிலத்திற்கு அடியில் காற்றோட்டமும் இருக்கும், குளிர்ச்சியும் இருக்கும். இந்த தனித்துவமான கட்டுமானத்தை ட்ரோக்லோடைட் என்று அழைக்கிறார்கள். ஸ்டார் வார்ஸ் ஆங்கில திரைப்படத்தில் லூக் ஸ்கைவாக்கரின் வீட்டின் இருப்பிடமாக இந்த மட்மதா நகர வீடுகள் தான் காண்பிக்கப்பட்டன. அதாவது ஸ்டார் வார்ஸ் ஆங்கில திரைப்படத்தை இந்த மட்மதா நகர வீடுகளில் படமாக்கி இருக்கிறார்கள் என்று கூறும். ஆமண்ணா, இந்த ட்ரோக்லோடைட் கட்டுமான பாணியில் நமது பதுங்கு குழிகளில் வீடுகளை கட்டுவோம். வீடுகளை கட்டி வெப்ப காலத்தில் அது சென்று வாழலாம். ஸ்டார் வார்ஸ் போல நானும் ஒரு திரைப்படத்தை அந்த பதுங்கு குழியில் எடுக்க போகிறேன். அதில் நான் தான் நடிக்க போகிறேன். மன்னா, வெப்ப காலத்தில் அந்த வீடுகளில் போய் வாழ்வதெல்லாம் சரிதான். ஆனால் இந்த படப்பிடிப்பு, திரைப்படம், நடிப்பு இதெல்லாம் தங்களுக்கு வருமா என்று பார்த்துக் கொள்ளுங்கள். யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்கிறீர்கள்? நடிப்பு அது எனக்கு வராதா? அப்படின்னு எங்கே இந்த வசனத்தை மனப்பாடம் செய்து ஒரே மூச்சில் பேசிவிடுங்கள், நான் ஒத்துக்கொள்கிறேன். வரி, வட்டி, கிஸ்தி. ஆஹா, வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்தின் வசனம் அல்லவா இது? யாரை கேட்கிறாய், யாரை கேட்கிறாய், யாரை கேட்கிறாய்? மன்னா, நான் தான் தங்களை கேட்கிறேன். அதுதான் இதெல்லாம் நமக்கு வராது என்று தெரிகிறது அல்லவா? இதையெல்லாம் விட்டுவிட்டு பேசாமல் போய் அந்த பதுங்கு குழிக்குள் வீடு கட்டும் வேலையை பாருங்கள் மன்னா.